வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த பதிவில் கருத்துருவம் என்ற புதிய சொல் ஆக்கத்தை பற்றி, சுவாமிஜி தந்த கலைச்சொல்லை பற்றி சிந்திக்க உள்ளோம். கருத்து, உருவம் என்ற இரண்டு தனி சொற்களை இணைத்து கருத்துருவம் என்ற புதிய சொல்லை அருள் தந்தை அவர்கள் அளித்துள்ளார்கள். இப்படி தமிழ் மொழி வளம் பெற அவர் தந்த கொடைகள்தான் ஏற்கனவே நாம் பார்த்த பாய்மம், பேராதாரம், வற்றா இருப்பு போன்றவை. இந்த பதிவில் கருத்துருவம் என்ற புதிய சொல் பற்றி ஆராய்வோம். வாழ்க வளமுடன். ஒரு பொருள் உண்மையிலேயே இருக்கிறதா இல்லையா என்பதை ஆதாரங்கள் மூலம்தான் நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்படி தெரிந்து கொள்ள முக்கியமான ஆதாரங்கள் 3 உண்டு. அவற்றை பிரதட்சியம், அனுமானம், ஆப்த வாக்கியம் என்பர். இதன் விளக்கத்தை விரிவாக பார்ப்போம். நம்முடைய ஐம்புலன்களால் உணர்வது ஒரு ஆதாரம். உதாரணத்துக்கு நெருப்பு கங்கு நம் முன்னால் கிடக்குது. கண்களால் பார்க்குறோம், கையால் தீண்டுனா நெருப்பு சுடுது. அதனுடைய கருகிய நாற்றத்தை மூக்கு உணர்கிறது. இப்படி புலன்களுக்கு தட்டுப்படுவதால் இதை ஆதாரமாக கொண்டு தீக்கங்கு கிடப்பதை ஒப்புக்கொள்கிறோம். இந்த ஆதாரத்திற்கு பிரதட்சியம் என்று பெயர். அதாவது நேரடியாக கண்கூடாக பார்ப்பது. இதை காட்சி பிரமாணம், அதாவது கண்டு தெரிவது என்று சொல்வார்கள். இன்னும் தமிழில் சிறப்பாக காண்டல் அளவை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரமாணம் அப்படின்னா ஆதாரம் அல்லது அளவை அப்படின்னு பொருள். அதாவது ஒரு ஸ்கேல்னு சொல்லுவாங்க. ஒன்றை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்க அதற்கு என்ன அளவுகோல் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதை தான் ஆதாரம் அல்லது அளவை என்று தமிழில் சொல்கிறோம். அதை பிரமாணம் அப்படிங்கிற வார்த்தையாலையும் சொல்கிறது பழக்கம். இது பிரதட்சிய பிரமாணம், கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்வது. இன்னொன்று இருக்குது. அது எது அப்படின்னு பார்க்க போகிறோம். தூரத்தில் இருந்து புகை மட்டும் கண்களுக்கு தெரிகிறது. கண்களால் தீக்கங்கை பார்ப்பதும் இல்லை, கையால் தீண்டுவதும் இல்லை. தீ நாற்றம் நம்முடைய மூக்கை எட்டவும் இல்லை. இருந்தாலும் புகை வருவதால் அந்த இடத்தில் நெருப்பு இருக்கிறது என யூகிக்கிறோம். இந்த யூகத்தை ஆதாரமாக கொண்டு அங்கு நெருப்பு இருக்கிறது என அறிகிறோம். யூகம் அல்லது இதை அனுமானம் என்றும் சொல்லுவாங்க. அப்போ யூகம் அல்லது அனுமானம் என்றால் உணர்ந்து தெளிவது, அதாவது கருதி கொள்வது. இதை தான் சுவாமிஜி கருத்துருவம் என்கிறார்கள். மேற்சொன்ன 2 ஆதாரங்களும் இல்லாமலேயே 3ஆவதாக ஒரு ஆதாரம் மூலம் பலவற்றை நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்போ இரவில் வெகு தூரத்தில் உள்ள ஒரு மலையிலிருந்து வெளிச்சம் தெரியுது. என்ன வெளிச்சம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஜுவாலையும் தெரியல, புகையும் தெரியல, தீ நாற்றம் எட்டவும் இல்லை. அந்த வெளிச்சம் என்னவாக இருக்கும் என்று யூகிக்கவும் முடியவில்லை. அதை பற்றி தெரிந்த ஒரு அனுபவசாலி இப்படி சொல்கிறாரு. அந்த ஒளிக்கு காரணம் அந்த மலையில் வாழ்பவர்கள் மலைக்காட்டில் தீ வைத்துள்ளார்கள். அதுதான் இவ்வளவு தூரத்தில் இருக்கும் நமக்கு ஒளிமயமாக தோன்றுகிறது என்று. இப்போது இந்த அனுபவசாலியின் அனுபவம் தான் இதற்கு ஆதாரம். அதனால் இதை அனுபவ வாக்கு அல்லது ஆப்த வாக்கியம் என்கிறோம். இது ஆகம பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 3ஐயும் பார்த்தோம். பிரதட்சிய பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆப்த வாக்கியம் அல்லது ஆகம பிரமாணம் அப்படிங்கிற 3ஐயும் பார்த்தோம். இன்னும் மேலும் தெரிந்து கொள்வோம். ஒரு விஷயத்தை பற்றிய அறிவை தரும் முக்கியமான இந்த ஆதாரங்கள் தத்துவ சாஸ்திரத்தில் பிரமாணங்கள் என அழைக்கப்படுகின்றன. இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் அதற்கு அப்பால் உள்ள சுத்தவெளி பற்றி தெரிந்து கொள்ளவும் இந்த பிரமாணங்கள், அதாவது ஆதாரங்கள் தான் நமக்கு வழிகள். அதை அடிப்படையாக கொண்டுதான் தான் உணர்ந்ததை நாமும் உணர்வதற்கு சுவாமிஜி வழி கூறுகிறார்கள். இறைநிலையை பற்றி சொல்லும் பொழுது அது எங்கும் எந்த பொருளிலும் ஊடுருவி நிறைந்துள்ள பாய்ம பொருள் என்று கூறுகிறார்கள். அது புலன்களுக்கு எட்டாது, கருத்துக்கு மட்டும், அதாவது யூகத்துக்கு மட்டும் எட்டக்கூடியதாக இருப்பதால் கருத்துருவம் அப்படிங்கிற பேரை சுவாமிஜி அதுக்கு கொடுக்குறாங்க. அசம்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிற வார்த்தை. இந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க யூக அறிவுக்கு. இதனுடைய மற்றொரு பெயர் தான் அனுமானம்.
ஆறாவது அறிவுன்னு நம்ம இப்போ சொல்கிறதே அனுமானம்தான். விண்ணையும் அதற்கு முன்னால் உள்ள நிலையையும் அனுமானம் என்ற ஆறாவது அறிவின் மூலம்தான் உணர்கிறோம். இவ்வாறு மறைப்பொருட்களை மெய்ஞானத்தில் யூக அறிவு மூலம் அறிகிறோம், அதாவது கருத்து உருவத்தின் மூலம் அறிகிறோம். ஆயினும் நம்ம பார்க்குற கண்ட எல்லா உணர்வுகளும் கருத்துருவமாக நாம கற்பனை செய்கிற எல்லா உணர்வுகளும் உண்மையாக இருக்குமா அப்படின்னாக்க இருக்காது. ஏன்னா இச்சை வழி வாழும் மனிதனிடம் தவறான கற்பனைகள் ஏற்படுவது இயல்பு. கற்பனையால் உணரும் நிலை சரிதானா என்பதை உணர ஒரு வழி உண்டு. பிரபஞ்ச நிகழ்ச்சிகளை புலன்கள் மூலம் அறிகிறோம். இந்த இயக்கங்களோடு இந்த கற்பனை அந்த இயக்கங்களோடு இந்த கற்பனை ஒத்து வருகிறதா அப்படின்னு பார்த்தா நுண்ணறிவின் மூலம் உண்மை என்றும் தவறு என்றும் உணரலாம். நமக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய நுணுகி செல்லக்கூடிய அறிவின் மூலம் இதை உணரலாம். இவ்வாறு மறைப்பொருட்களை மனிதனுடைய நுண்ணறிவு மூலம் கருத்து உருவங்களாக கான்செப்ட்னு சொல்லலாம் அறிகின்ற ஒரு ஆற்றல் தான் ஆறாவது அறிவு. ஆறாவது அறிவு யூக அறிவு. அதை தான் கருத்துருவம் என்ற சொல்லால் சுவாமிஜி விளக்குகிறார்கள். இறைநிலை பாய்ம பொருள் கருத்துக்கு எட்டக்கூடியது. உருவம் அப்படின்னா நம்ம கண்ணு காது மூக்கு வைத்து நாம் காணும் உருவம் அல்ல, கருத்துக்கு எட்டியதை உணர்தல். அதனால் அதுக்கு பெயர் கருத்துருவம். எல்லையற்ற சுத்தவெளி என்ற அந்த கருத்துருவம் யூக அறிவு அனுமான அறிவு எனப்படும் ஆறாவது அறிவின் மூலம் அறியப்படுவதால் ஆறாவது அறிவும் கருத்துருவம்தான் என்று சுவாமிஜி விளக்குறாங்க. இதெல்லாம் சுவாமிஜி முன்னாடி விளக்கிய விளக்கங்கள் நினைவில் இருப்பதை கோர்வையாக கொண்டு வந்திருக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.